ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கத்தில் 5ஆம் வகுப்பு B படிக்கிறேன். நான் இப்பொழுது முயற்சி திருவினையாக்கும் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். முயற்சியில் திருவினையாக்கும் வேண்டின்மை முன்னிலைப்படுத்துகிறோம். இது திருவள்ளுவரின் பொன்மொழி. முயற்சியுடையோ இகழ்ச்சி அடையார் வேண்டால் முடியாதது எதுவும் என்பது மணிமொழிகள். ஐயகத்துள் வாழ்வாக வாழ்ந்து செயற்கரிய செய்து வெற்றி கொடி நாட்டில் விடாமுயற்சி மட்டுமே தேவை. முயற்சிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் அது அந்த முயற்சிக்கு இழிவு என்பார்கள். தன் உழைப்பை மட்டுமே நம்பி பிழைப்பை தேடிக்கொண்டு வாழ்ந்தவர் நபிகள் நாயகர். அவர் எப்பொழுதும் முயற்சிக்கு பெரும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். காரணம் அவரின் தன்னம்பிக்கை தான். அதற்கு காரணம் அவர் யாரையும் நம்பவும் இல்லை, யார் கையையும் நம்பி இருந்ததும் இல்லை. என் உழைப்பு இருக்கும் வரை யார் எனக்கு கை நீக்க தேவையில்லை என்றார். சோம்பேறியாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட உழைப்பாளியாக ஒரு நாள் வாழ்வது மேல் என்றால் உத்தர் பெறுவார். வாழ்வில் தோல்வியையும் முயற்சியையும் அடைந்தவர் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும். முயற்சிக்காமல் இருப்பவர் முட்டாள்களுக்கு சமம் என்பார்கள். வாழ்வில் எந்த செயலாக இருந்தாலும் முயற்சித்து பார்த்துவிட்டால் அது கிடைக்கும் பாடங்கள் வாழ்வில் பெரிய விஷயத்தை கற்றுத்தரும். உழைப்புக்கு வெற்றி நிச்சயம் என்றால் முயற்சி